ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 அதில் இன்ஜினியரிங் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. இன்ஜினியரிங் சயின்ஸ் எக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சாலிட் மெக்கானிக்ஸில் ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் கேட்ட ஒரு கொஸ்டின், அதை நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி சில கான்செப்டாக லேர்ன் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் போகலாமா? அந்த கொஸ்டின் என்னென்னா, the two-dimensional state of stress in an infinitesimal element is given by sigma xx equal to 800 megapascal, sigma xy is equal to 300 megapascal, and sigma yy equal to 0 megapascal. Which one of the following options is the maximum shear stress in the element? Maximum shear stress என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு டூ டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அது டூ டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல பிக்டோரிக்கலாக வரைய தெரியணும். இப்போது சிக்மா எக்ஸ்எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிக்மா எக்ஸ்எக்ஸ் 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி தான் 800 வரையணும். இது எனக்கு 800. அடுத்து சிக்மா எக்ஸ்ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிக்மா எக்ஸ்ஒய் வரையும்போது 4 ஃபேஸ்லையும் வரையணும். 300 மெகாபாஸ்கல். இது 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 இங்கே இப்படி வரைய போகிறோம். இங்கே இந்த பக்கம் சேர்ற மாதிரி வரையணும். 300 மெகாபாஸ்கல். நான் மெகாபாஸ்கல் யூனிட்டை நான் விட்டுருதேன். அப்புறம் இந்த ஃபேஸில் வரையும்போது இப்படி சேர்ற மாதிரி வரையணும். அதுவும் எனக்கு 300 மெகாபாஸ்கல். ஒரு டவ் எக்ஸ்ஒய் வேல்யூவை அல்லது சிக்மா எக்ஸ்ஒய் வேல்யூ இப்படி 4 ஃபேஸில் நம்ம வரையணும். சிக்மா ஒய்ஒய் கொடுத்துருக்காங்களா? சிக்மா ஒய்ஒய் கொடுக்கல, அது நமக்கு 0 வேல்யூ. அதனால் இதை மட்டும் எழுதினா போதும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேறு ஆஸ் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. இப்போது இது டூ டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு ஒரு லோடட் எலிமெண்ட் மெம்பர் இருக்கும். அந்த லோடட் மெம்பரில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஒரு பாயிண்டில் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு சொல்ல வருது. இப்போது இந்த ஒரு பாயிண்டில் பார்த்தா நமக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு 3 வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஒரு பாயிண்டில் நமக்கு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். பிளேன் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா பிளேன் ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மட்டும்தான் இருக்கும். டவ் எக்ஸ் ஒய் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்புறம் ஒரு பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா 3வது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 0. நான் அது சிக்மா 3p அப்படின்னு நான் எழுதுகிறேன். இது வந்து நம்ம மேட்ரிக்ஸாகவும் எழுதலாம். எதுனா இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை we can also write in express in matrix form. ஸோ சிக்மா ஐஜே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனா நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம்னா 800, இங்கே எனக்கு 800, டவ் எக்ஸ் ஒய் இங்கே எழுத போகிறேன் 300, இங்கே எனக்கு 300, இங்கே 0. இப்படி 2x2 மேட்ரிக்ஸ் வந்தாலே நம்ம என்ன சொல்லிடலாம்னா இது ஒரு பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கான மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ பொதுவாக ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, 3D ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதுக்கு 3 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சிக்மா 1p, சிக்மா 2p, சிக்மா 3p அப்படின்னு 3 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம இது 2 டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த சிக்மா 3p என்னது நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். சிக்மா 1p சிக்மா 2p எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவு கேன் யூ ஃபைண்ட் சிக்மா 1p அண்ட் சிக்மா 2p? சிக்மா 1p அண்ட் 2p கண்டுபிடிக்கணும்னா சிக்மா 1-2p அப்படி எடுத்துக்கிறேன். சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் என்ன? சிக்மா ஒய் 0, இது 0, இதுவும் 0. அப்புறம் நம்ம சிக்மா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சிக்மா எக்ஸோட வேல்யூவை நம்ம டிவைடட் பை 2 போட்டால் 800 டிவைடட் பை 2 எனக்கு 800 டிவைடட் பை 2 போட்டால் போதும். இங்கே சிக்மா ஒய் நமக்கு 0ங்கிறதுனால ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்க போகுது? 800 பை 2 மட்டும்தான் எனக்கு இங்கேயும் வரும். எனக்கு 800 டிவைடட் பை 2. ஸோ சிக்மா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் என்ன? இது எனக்கு 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 300 ஸ்கொயர். 800 divided by 2 is 400. So 400 square plus 300 square எவ்வளவு? 500. 800 divided by 2 என்ன? அது எனக்கு 400. இப்போ எனக்கு 2 வேல்யூ வருது. சிக்மா 1p ஈக்குவல் டு
400 + 300. சிக்மா 2p என்னது 400 - 500. ஸோ 400 - 500 இஸ் -100. இது எவ்வளவு எனக்கு 700. ஓகே, இப்போ நம்ம கேள்வி என்ன? we are asked to find the maximum shear stress கேட்டிருக்காங்க. we are asked to find the maximum shear stress in the element எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. what is maximum shear stress? maximum shear stress நான் tau max அப்படின்னு எழுதிக்கிறேன். that is equal to maximum of எப்படி எழுதலாம்னா sigma 1p minus sigma 2p divided by 2 or sigma 2p minus sigma 3p divided by 2 or sigma 3p minus sigma 1p divided by 2. இந்த மூணு வேல்யூலுமே எந்த வேல்யூ பெரிய வேல்யூ மேக்ஸிமம், இதில் நமக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மூணு வேல்யூ எந்த வேல்யூ பெரிய வேல்யூவோ அந்த வேல்யூ எழுதுனா போதும். சிக்மா 1p எவ்வளவு? சிக்மா 1p இஸ் 900. 900 சிக்மா 2p இஸ் -100. அப்புறம் என்ன எழுதலாம்? 900 minus of -100 plus 100 divided by 2 or sigma 2p எவ்வளவு? -100 minus 0 by 2 or sigma 3p எவ்வளவு? sigma 3p is 0 minus of -100. sigma 1p எவ்வளவு எனக்கு இருக்கு? sigma 1p is 900 இருக்கு. sigma 1p நமக்கு 900 இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு 900 வந்துருக்கும், -900 இருக்கும். இங்கே எல்லாமே வேல்யூவை தான் பேசணும். ஐ ஷுட் லுக் ஒன்லி த வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ மட்டும் தான் நான் பார்த்து எது மேக்ஸிமம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எனக்கு இந்த இதெல்லாம் வேல்யூ மட்டும் தான் நான் பார்க்கணும், மதிப்பு மட்டும் தான் நான் பார்க்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 900 + 100 எவ்வளவு? 1000. 1000 by 2 500. 500 or எனக்கு அடுத்த வேல்யூ -100 by 2 -50. நான் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதினா போதும். அப்புறம் இங்கே எனக்கு என்ன வந்திருக்கும்? எனக்கு வெறும் 50 வந்திருக்கும். ஆர் எனக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கும்? -900 இருக்கும். -900 by 2 -450. நான் அதுக்கு வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுனா எனக்கு என்ன வரும்? இட் இஸ் +450. +4. இதில் மூணுத்துலையுமே வி ஷுட் லுக் ஓவர் த மேக்ஸிமம் வேல்யூ. எது மேக்ஸிமம் வேல்யூ? அதான் டவ் மேக்ஸ். இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் டவ் மேக்ஸாக இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ நம்பராக இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 500 MPa. அதான் என்னுடைய ஆன்சர். ஐ ஹோப் யூ வுட் ஹேவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். உங்களுக்கு கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு 2 டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டைமென்ஷனல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்மா 3p 0, அடுத்து சிக்மா 1pயும் சிக்மா 2pயும் கண்டுபிடிக்கணும். அதாவது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பொதுவாக எல்லாமே ரியலிஸ்டிக் வேர்ல்டு எல்லாமே 3 டைமென்ஷனல் தான். ஸோ 3 டைமென்ஷனாலே 3 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஆனால் நமக்கு இதில் 2 டைமென்ஷனில் மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னா 2 வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அந்த 2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச பிறகு டவ் மேக்ஸிமம்கான ஃபார்முலா சிக்மா 1p - சிக்மா 2p/2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ணணும், எது பெருசுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ தான் நமக்கு ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஹோப் இந்த ஆன்சர் இருக்கா கொஸ்டினில்? ஆப்ஷன்ஸில் இருக்கா? சரி, ஆப்ஷன்ஸில் இருக்கா? எஸ், ஆப்ஷனில் இருக்குது. இந்த டவுட் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி.